ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிவன் கதை எபிசோடு 41 முதல் 60 வரை தொடர்கதை. வாங்க வீடியோ உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பாகம் பார்க்கணும் நினைச்ச டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ உள்ள போகலாம். எபிசோட் 41. திரிபுராசுரன் வதை. 3 நகரங்களை ஆழ்ந்த திரிபுராசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தினர். சிவன் ஒரே அம்பால் 3 நகரங்களையும் அழித்தார். அதர்மம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தர்மம் ஒரே கணத்தில் வெல்லும். எபிசோட் 42. சந்தேஸ்வர நாயனார் சிறுவன். சந்தேஸ்வரன் சிவலிங்கத்தை தன் தந்தை போல காத்தான். சிவன் மகிழ்ந்து அவனை கோயில் சொத்துக்களின் காவலனாக்கினார். உண்மையான பக்திக்கு வயது இல்லை. எபிசோட் 43. சுந்தரர் அண்ட் சிவன். நட்பு. சுந்தரர் சிவனை நண்பனாக அழைத்தார். சிவன் அவன் கோபத்தையும் அன்பையும் ஏற்றுக்கொண்டார். சிவன் பக்தனின் நண்பன். எபிசோட் 44. மாணிக்க வாசகர் மாற்றம். அகந்தையுடன் இருந்த மாணிக்க வாசகர் சிவனை கண்டதும் துறவியாக மாறினார். ஒரு நொடியில் வாழ்க்கையை மாற்றும் சக்தி சிவபக்தி. எபிசோட் 45. திருநாவுக்கரசர். அப்பர் நோயும் சோதனைகளும் வந்தாலும் சிவநாமத்தை விடவில்லை. நம்பிக்கை துன்பத்தை வெல்லும். எபிசோட் 46. ஞான சம்பந்தர். குழந்தையாக இருந்த சம்பந்தருக்கு சிவன் ஞானபால் கொடுத்தார். அவன் பாடிய தேவாரம் உலகத்தை புனிதமாக்கியது. இறைவன் ஞானத்தை யாருக்கும் தருவான். எபிசோடு 47. நாயன்மார்கள் சங்கம். 63. நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் வேறு வழியில் ஒரே சிவனை அடைந்தனர். பக்திக்கு ஒரே பாதை இல்லை. எபிசோட் 48. அண்ணாமலையார் லீலை. அண்ணாமலையாக சிவன் ஒளியாக நின்றார். யாராலும் தொடக்கமும் முடிவும் காண முடியவில்லை. இறைவன் எல்லையற்றவன். எபிசோட் 49. காசி மகிமை. காசியில் மரணமடைந்தவர்களுக்கு சிவன் தாரக மந்திரம் உச்சரிப்பார். முக்தியின் நகரம் காசி. எபிசோட் 50. சிவ தத்துவ முடிவு. சிவன் சொன்னார், பயம் விடு, ஆசை குறை,